மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நல்வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபை சமாதானமும் உங்கள் உள்ளத்திலும் உங்கள் இல்லத்திலும் என்றென்றும் நிறைந்திருப்பதாக. இந்த நாளில் குடும்பம் என்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். குடும்பம் என்பது தேவனுடைய உன்னதமான படைப்புகளின் முதல் ஸ்தாபனமாக இருக்கிறது. முதல் மனிதனாகிய ஆதாமை தேவன் சிருஷ்டித்த போது மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி அந்த ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து ஏவாள் என்ற பெண்ணை உருவாக்கி இந்த ஆதாமுக்கு ஒரு துணையாக கொடுத்து இவ்விதமாக ஒரு திருமண உறவை முதல் திருமண உறவை ஏற்படுத்தினார். இப்போ ஆதாம் ஏவாளை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீங்கள் பல்கி பெருக்கி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவளை ஆசீர்வதிக்கிறார். இவ்விதமாக ஒரு குடும்பமாய் உருவாகும்படி முதல் குடும்பத்தை தேவன் உருவாக்கினார். குடும்பம் இன்றைய சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு பங்கை அது செலுத்துகிறது. நாம் எல்லாரும் குடும்பமாய் வாழ்கிறோம். அநேக குடும்பங்களை இந்த உலகத்திலே காண்கிறோம். இந்த வேதாம சரித்திரத்தினுடைய குடும்பங்களிலே அந்த குடும்பத்தை நடத்தின தலை சிறந்த தலைவர்கள், குடும்ப தலைவர்கள் வேதாம சரித்திரத்தில் இருக்கிறார்கள். இந்த ஆதாம் ஏவாள் பிறந்த காயின் ஆபேலுக்கு பிறகு சேத் என்ற குமாரன் பிறக்கிறாரு. இப்போ சேத்து அப்படி திருமண வாழ்க்கையில் சேத்துக்கு ஒரு குமாரன் பிறக்கிறாரு. அவருக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டார்கள். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று படிக்கிறோம். ஒரு தெய்வ பக்தியுள்ள ஒரு குடும்பம் முதலாவது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் கவனிக்கிறோம். ஆக இந்த சேத்துடைய வம்சத்தாரிலிருந்து ஒரு தேவ பக்தியுள்ள குடும்பங்கள் தொடர்ந்து வருவதை வேதாமத்திலே நாம் காண முடியும். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் சுருக்கமாக கவனித்தால் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். ஏறக்குறைய 365 வருடம் ஏனோக்குடைய வாழ்க்கை. ஆனால் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றார். அதாவது குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே தேவனோடு சஞ்சரித்தார் என்றால் ஒரு தேவ பக்தியுள்ள குடும்பமாய் அவர் வாழ்ந்தார் என்று இந்த வரலாற்று பின்னணி நமக்கு சொல்லுகிறது. தொடர்ந்து அந்த ஏனோக்கு பிறகு அந்த ஏனோக்குடைய சந்ததியிலே நோவா வருகிறார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைக்கிறது. நோவாவுடைய காலத்திலே உலகத்திலே அக்கிரமங்களும் பாவங்களும் பெருகியது. ஜனங்களுடைய அக்கிரமம் தேவனுடைய இருதயத்துக்கு விசனமாயிற்று. அப்போ தேவன் உலகத்தை ஜலத்தால் அழிக்க தீர்மானித்த போது நோவாவுக்கு ஒரு அழைத்து பேழை கட்ட சொல்லுகிறார். நோவா அந்த விசுவாச குடும்பம் காப்பாற்றப்பட்டது. சுருக்கமாக கவனித்தால் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பய பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் என்று படிக்கிறோம். பேழை கட்டிக்கொண்டே அவன் 120 வருஷமாய் பிரசங்கம் செய்தான். ஆனால் ஒருவரும் மனம் திரும்பவில்லை. ஆனால் நோவாவினுடைய குடும்பம் கீழ்ப்படிந்தது. அப்படியானால் நோவா தன்னுடைய 3 குமாரர்களையும் 3 மருமகளையும் தன் மனைவியையும் தேவ பக்தியிலே நடத்தியிருக்கிறார். அதனால தான் நோவாவுடைய குடும்பம் ஜலப்பிரளயத்தில் காக்கப்பட்டு அந்த நோவாவிலிருந்து பிறகு ஒரு சந்ததி உருவாகிறது. ஏனென்றால் தேவன் தேவ பக்தியுள்ள சந்ததி உருவாகும்படி தான் அந்த ஆதாமை படைத்தாராம். தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார், ஏனென்றால் தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே என்று மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே கவனிக்கிறோம்.
ஆக நோவாவுடைய சந்தையிலிருந்து நாம் தொடர்ந்து கவனித்தால் நம்முடைய விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் முதிர் வயதாயிட்டார். அவருடைய மனைவி சாராலும் முதிர் வயதாயிட்டாங்க, பிள்ளை இல்லை. ஆனால் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். இந்த ஆபிரகாம் ஒரு ஏற்ற காலத்தில் ஒரு குமாரனை பெறுவான் என்று சொல்லி, அப்போது கர்த்தருடைய தூதன் ஆபிரகாம் தன் குடும்பத்தை எப்படி நடத்துவார் என்று முன்னதாகவே, பிள்ளை உண்டாவதற்கு முன்பே, ஆபிரகாம் சாராளுக்கு ஈசாக்கு பிறப்பதற்கு முன்னதாகவே இந்த ஆபிரகாம் எப்படி தன் குடும்பத்தை தேவ பக்தியில் நடத்துவான் என்பதை குறித்து அந்த தூதன் சொல்லுகிறார். கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட கட்டளை நிறைவேற்றும்படியாக அவன் தன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடங்கள் என்று அவன் கட்டளையிடுவான் என்று சொல்லுகிறார். இது ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் அதை கவனிக்கிறோம். பாருங்கள், ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளை ஈசாக்கு, பிறகு ஈசாக்கு யாக்கோபு, இப்படி ஒரு தேவ பக்தியுள்ள குடும்பமாக அவர்கள் காணப்பட்டதை பார்க்கிறோம். பிறகு இஸ்ரவேல் ஜனம் மோசேயின் மூலமாக அவர்கள் எகிப்து தேசத்தை விட்டு கடந்து வந்து, அந்த சரித்திரமெல்லாம் நமக்கு தெரியும். அந்த இஸ்ரவேல் ஜனத்தை ஒரு குடும்பமாக தேவன் பார்க்கிறார். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில், நீங்கள் பரிசுத்த ஜாதி, நீங்கள் என் சொந்த ஜனமாக இருப்பீர்கள், என் சம்பத்தாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அந்த இஸ்ரவேல் தேசத்தை ராஜ்யமாக, அதை ஒரு குடும்பமாக, தேவ பக்தியுள்ள குடும்பமாக தேவன் அதை காப்பாற்றுகிறார். அந்த இஸ்ரேல் தேசத்தை அந்த குடும்பமாய் காப்பாற்றும்படி தான் எகிப்திலிருந்து அவர்களை விடுதலை செய்தார். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தருடைய வழியிலே நடக்கவில்லை. மோசேக்கு பிறகு யோசுவா காலத்திலே அப்பொழுதும் இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டார்மோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆக யோசுவா ஒரு குடும்ப தலைவனாக, அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு படை தளபதியாக இருந்தாலும் குடும்ப தலைவனாக அது தெய்வ பக்தியிலே அந்த குடும்பத்தை நடத்தினார். இந்த யோசுவாவிலிருந்து தொடர்ந்து நம்ம வேதத்தை கவனித்து பார்த்தால் நியாயாதிபதிகள், அந்த நியாயாதிபதிகளில் சுருக்கமாக நாம் கவனித்து பார்த்தால், மனோவா அவருடைய மனைவிக்கு பிள்ளைகள் இல்லை. ஒரு ஏற்ற காலத்திலே ஒரு குமாரை பெற்றெடுப்பாய் என்று அந்த மனோவாவுக்கு சொல்லும் பொழுது, அந்த மனோவா கேட்குறாரு ஆண்டவரிடத்தில், இந்த காரியங்கள் நிறைவேறும் பொழுது, அதாவது எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும்போது அந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்கிறார். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே அதை நாம் பார்க்க முடியும். பாருங்கள், பிள்ளையே இல்லை, இன்னும் பிள்ளை பிறக்கவே இல்லை. ஆனால் பிள்ளை பிறந்தால் அதை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கேட்கிறார். இன்றைக்கி பிள்ளைகள்லாம் பெற்று போட்டுறாங்க, ஆனால் கர்த்தருக்கேற்ற வழியில் நடத்துவதில்லை. தங்கள் இஷ்டத்தின்படி பிள்ளைகள் போயிடுறாங்க. நீதிமொழிகளை படிக்கிறோம், தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு அவமானத்தை லட்சியம் உண்டு பண்ணுறாங்களாம். அதனால் பிள்ளைகள் கர்த்தருக்கேற்ற வழியில் நடத்த வேண்டும். அதனால தான் இந்த வேதாம சரித்திரத்தில் சில முன்னுதாரணமான சிறந்த குடும்ப தலைவர்களை பற்றி நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். அதனால் ஒரு கிறிஸ்தவ பெற்றோர்கள் இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மனோவாவுக்கு பிறகு தொடர்ந்து நாம் கவனித்து பார்த்தால், சுருக்கமாக நகோமி என்ற அந்த பெண் 2 குமார்களை அழைத்து அவர் மோவாப் தேசத்துக்கு போயிடுறாங்க. அங்கே 2 குமார்கள், திருமணமான 2 குமார்கள் இறந்துடுறாங்க. 2 மருமகள் இருக்கிறாங்க, ஓர்பால், ரூத் என்று சொல்லி. அந்த ரூத் என்ற பெண்மணி இளம் வயதிலேயே விதவை ஆயிட்டாங்க.
ஆனால் மோவாபி பெண்ணாக அந்த ரூத் அந்த பெண் இருந்தாலும் தன்னுடைய நகோமி என்ற மாமியாருடைய விசுவாசத்தை பின்பற்றினார். இஸ்ரவேலை வழிபடும் அந்த தெய்வமே என் தெய்வம், உம்முடைய ஜனம் என் ஜனம், இஸ்ரவேலே என் ஜனம் என்று இந்த ரூத் என்ற பெண்மணியானவள் கர்த்தரிடத்திலே அடைக்கலமாக வந்துட்டாங்க. ஒரு மோவாபி பெண்ணாக இருந்தாலும் கர்த்தருடைய சட்டலின் கீழ் அடைக்கலமாய் வந்த அந்த பெண்ணுக்கு கர்த்தரால் நிறைவான பலன் ஆசீர்வாதம் கிடைத்தது. காரணம் தெய்வ பக்தியை முன்னிலை வைச்சதுனால தான். தெய்வ பக்தியோடு அந்த மாமியை அவர்கள் பின்பற்றினார்கள். அதனால் தேவன் என்ன செய்தார் தெரியுங்களா? இந்த ரூத் என்ற இளம் விதவைக்கு போவாஸ் என்ற அருமையான ஒரு மணமகனை திருமணத்தில் இணைக்கிறார். இந்த போவாஸ் ரூத்தின் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஓபேத்து பிறக்கிறாரு. ஓபேத்துக்கு தாவீது பிறக்கிறாரு. தாவீது சார்ந்ததில் இயேசு கிறிஸ்து வருகிறார். இப்படி தான் அந்த சேத்துடைய வம்சத்திலிருந்து தேவன் இவ்விதமாக தேவ பக்தியுள்ள சந்ததியை காப்பாற்றி கொண்டே வருகிறார். காரணம் மல்கியா 2:15 படி தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே ஒரு ஏற்ற காலத்தில் தேவன் தம்முடைய குமாரனை உலக இரட்சகராக மாம்சத்தில் அனுப்ப வேண்டும். அதனால் இயேசுடைய பிறப்புக்கு முன்பு தேவன் தேவ பக்தியுள்ள சந்ததியை தொடர்ந்து காப்பாற்றி கொண்டே வருகிறார். இதெல்லாம் வேதாம சரித்திரங்கள். அதாவது குடும்பங்களை தேவன் அதை நேசித்து அதை பக்தியின் வழியிலே நடத்தி அதை காப்பாற்றுகிறார். குடும்ப தலைவர்கள் அப்படி இருந்தார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ பெற்றோர்கள் இப்பேற்பட்ட உன்னதமான தலைவர்களுடைய விசுவாசத்தை நோக்கி பார்த்து இந்த புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தங்களுடைய குடும்பத்தை சரியாக நடத்த வேண்டும். அதுதான் இந்த செய்தி. இந்த குடும்பம் என்ற தலைப்பிலேயே பழைய ஏற்பாட்டு சரித்திரங்கள்லாம் நாம் கவனிக்கிறோம் என்று சொன்னால், விதமாக அவர்கள் தேவ பக்தியிலே அந்த குடும்பத்தை வழிநடத்தினார்கள். தாவீது இடத்து வரைக்கும் வந்தோம். தாவீது குடும்பத்தை எப்படி நடத்தியிருப்பார் என்பதற்கு ஒரே ஒரு வசனம் சான்றாக இருக்கிறது. அதாவது ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது மாதிரி தாவீது தன் குடும்பத்தை கண்டிப்பாக தேவ பக்தியில் நடத்தியிருப்பார் என்பதற்கு 34ஆம் சங்கீதத்தில் 11வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் இப்படி வாசிக்கிறோம். தாவீது சொல்லுகிறார், பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள். தாவீது தன் பிள்ளைகளை அழைக்கிறார். பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று சொல்லுகிறார். தாவீது யாரு? ஒரு இசைக்கலைஞன். தாவீது விருப்பப்பட்டால் இந்த பிள்ளைகளுக்கு இந்தந்த இசை கருவிகளை இப்படி இப்படி இயக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கலாம். தன் பிள்ளைகளை ஒரு இசைக்கலைஞனாக உருவாக்கியிருக்கலாம். தாவீது ஒரு பாடகர், சிங்கர். அவரே பாடலை ஏற்றுகிறார். தன் பிள்ளைகளுக்கு இப்போ இவ்விதமாக ஒரு இலக்கிய நடையில் எவ்விதமாக கர்த்தரை துதித்து பாடலை ஏற்ற வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கலாம். ஏன்னா அந்த தாளந்து தாவீதுகிட்ட இருந்ததே, அந்த திறமை இருந்ததே. ஆக தன்னுடைய தகுதி திறமை பிள்ளைகளுக்கு அவர் சொல்லாமல், இன்னும் தாவீது ஒரு போர் பயிற்சி பெற்றவர், யுத்த வீரன். ஆகையினால் இஸ்ரவேலினுடைய எதிரிகளை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று தன் பிள்ளைகள் கற்றுக் கொடுத்திருக்கலாம். ஆனால் தாவீது சொல்கிறார், பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று சொல்கிறார். இதுதான் சிறந்த பெற்றோருடைய அடையாளம். இந்த பிள்ளைகளுக்கு படிப்பு நாம் கற்றுக் கொடுக்கிறோம், படிக்க வைக்கிறோம். படித்து நல்ல ஒரு வேலையில் அவர்கள் இருக்க வேண்டும், இந்தந்த வேலை இப்படி ஆக வேண்டும் என்று நிறைய நம்ம பிள்ளைகளை ஆசையோடு நாம் அவர்களுக்கு சொல்லுகிறோம். ஆனால் அது தவறில்லை. நம்முடைய மன ஆசைகளை இப்படி நீங்கள் ஐஏஎஸ் ஆக, கலெக்டராக, ஒரு மருத்துவராக, இன்ஜினியராக உருவாக வேண்டும் என்று சின்ன பிள்ளைகளை அவங்களுக்கு சொல்லலாம். ஆனால் அதைவிட முக்கியமானது, தாவீதை போல
கர்த்தருக்கு பயப்படுதலை போதித்திருக்கிறோமா? சிறு பிராயத்திலிருந்தே கர்த்தருக்கு பயப்படுதலை போதிக்க வேண்டும். அதனால் கிறிஸ்தவ பெற்றோர்களை குறித்து புதிய ஏற்பாட்டிலே நாம் புதிய உடன்படிக்கையிலே கவனிக்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பெற்றோராய் இருப்பவர்கள் என்ன செய்யணுமா? பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் அந்த போதனையிலும் வளர்ப்பீர்களாக என்று சொல்லுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே நடத்து அப்படி சொல்லுகிறார். ஆகினால் ஒரு கிறிஸ்தவ பெற்றோர்கள் ஒரு சிறந்த முன்மாதிரியான ஒரு தேவ பக்தியுள்ள குடும்பமாக இருக்க வேண்டுமானால், ஒரு ராஜரீக குடும்பமாக இருக்க வேண்டுமானால், பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுதலை உணர்த்துங்கள், போதியுங்கள். நிறைய காரியங்களை சொல்லி கொடுக்குறோம். எக்ஸ்ட்ரா படிப்பு இல்லாமல் மற்ற காரியங்களையும் அவர்கள் கற்றுக்கொள்ள ஊக்கப்படுத்துகிறோம். வேற ஒரு மொழியோ அல்லது வேற ஒரு தொழிலை பற்றிய ஒரு பயிற்சியோ, கம்ப்யூட்டர் மற்ற அநேக அறிவுகளை எல்லாம் நாம் உணர்த்துகிறோம். ஆனால் வேத அறிவை கொடுக்கிற தகப்பனாக, தாயாக, பெற்றோராக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அதுக்கு தான் இந்த செய்திங்க. குடும்பம், ராஜரீகமான குடும்பம் என்ற தலைப்பில் செய்தியை கவனிக்கிறோம். இன்னும் தாவீதை குறித்து அவர் என்ன சொல்கிறாரு? நான் பரதீசியாய் தங்கும் வீட்டில், எப்படிங்க? நான் பரதீசியாய் தங்கும் வீட்டில் உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின என்று சொல்லுகிறார். உணர்ந்து பாருங்களேன். தான் தங்கும் வீட்டில் நான் பரதீசியாக தங்கி இருக்கிறேன், ஆனால் உமது பிரமாணங்கள், உமது வார்த்தைகள் தான் எனக்கு கீதங்களாக இருக்குதுன்னு சொல்கிறார். இன்றைக்கி எத்தனை கிறிஸ்தவர்கள் வீட்டில் தேவனுடைய வசனங்களுடைய கீதமாக முழங்குகிறது? நிறைய பேருடைய வீடுகளில் சினிமா பாடல், மற்ற உலக காரியங்கள் தான் சத்தமாக இருக்கிறது. ஒருவேளை சண்டை சச்சரவுகள் சத்தமாக முழங்குகிறது. ஆக தாவீது ஒரு சிறந்த ஒரு முன் உதாரணமான ஒரு தகப்பனாக இருப்பதை, அவன் எவ்வளோ தேவ பக்தியாக குடும்பத்தை வீட்டில் இருந்தான் என்பதை நாம் கவனிக்கிறோம். இது 119ஆம் சங்கீதம் 54ஆம் வசனத்தில் இருக்குதுங்க. நான் பரதீசியாக தங்கு வீட்டில் உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆகியன. அதே போல் ஒரு நாளில் 7 தடவை உம்மை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். 119ஆம் சங்கீதம் 64ஆம் வசனத்தில் உம்முடைய நீதி நியாயங்கள் நிமித்தம், தாவீது தேவனை பார்த்து சொல்கிறார், உம்முடைய நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். கவனிச்சம்மா, ஒரு நாளில் 7 தரம். இன்னைக்கு கிறிஸ்தவ வீடுகளில் ஜெபம் இல்லை, வேத தியானிப்பில்லை. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு பைபிள் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடுறோம். அதோடு அவ்வளோதான். பைபிளை திறக்கிறது இல்லை, படிக்கிறது இல்லை. தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறோமா? பாருங்க, இங்கே ஒரு கருத்து சொல்கிறார் தாவீது, ஒரு நாளில் 7 முறை நான் துதிக்கிறேன் என்று சொல்கிறார். குறைந்தபட்சம் ஒரு கிறிஸ்தவன் தன் வீட்டில், தன் குடும்பத்தில் அல்லது தனக்குள்ளாக 7 தடவையாவது ஜெபம் பண்ணணும். அதிகமாக செய்யணும். ஆனால் தாவீது ஒரு சொல்லிட்டார் பாருங்களா, 7 முறை, 7 அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் 7 முறையாவது நாம் ஜெபம் செய்கிறோமா? 7 முறை எப்படி செய்யலான்றத இந்த வீடியோவில் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம் இல்லையா? அப்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணிங்க. அப்போ 3 ஜெபம் ஆயிடுது. 3 வேளை சாப்பாட்டுக்கு முன்னதாக ஜெபம் பண்ணிட்டோம்னா 3 வேளை சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு எத்தனை முறை ஆயிடுச்சுங்க? 3 முறை ஆகிவிட்டது. காலையில் எழுந்தன ஒரு ஜெபம், இரவு படுக்கைக்கு போகும்போது ஒரு ஜெபம். எத்தனை ஜெபம் ஆயிடுச்சுங்க? 3 + 2 5 ஆயிடுச்சுங்க. வெளியில் போகும்போது, வேலைக்கோ வெளியில் எங்கே போகிறோமோ வெளியில் போகும்போது ஒரு ஜெபம், வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடும் பாருங்கள், அப்போ ஒரு ஜெபம். எத்தனை ஆயிடுச்சுங்க? 7. இந்த இதையாவது நாம் செய்யணும். கவனிச்சிங்களா? இது எப்போதும் மறக்கக்கூடாது. ஒரு நாளில் குறைந்தபட்சம் 7 முறையாவது ஜெபம் பண்ணுங்க. இது இல்லாமல் நாம் ஒரு ராஜரீகமான குடும்பம், ஒரு தேவனுடைய குடும்பம், நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் என்று சொன்னால் குடும்பத்தில் ஜெபம் பண்ணுங்க. குடும்ப ஜெபம் இல்லாத வீடு
கூரை இல்லாத வீட்டுக்கு சமம் என்று சொல்கிறாங்க இல்லையா? அப்போது ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து இரவு படுக்கை போவதற்கு முன்னதாக வேதத்தை தியானித்து ஒவ்வொருவராக வாசித்து நாம் ஜெபம் செய்ய வேண்டும். அதுதான் அதை தேவன் ஒரு தேவ பக்தர் சந்ததியாக உருவாக்குகிறார். இப்படி செய்தால் தான் நம்முடைய பிள்ளைகளுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஏதெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டால், நம்முடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிறப்பாங்க பார்த்தீங்களா, அது ஆசீர்வாதமாக இருக்கணுமா? அவைகள் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டுமா? அப்படியானால் இதெல்லாம் செய்யணும். அதாவது நம்முடைய தலைமுறை சரியாக இருக்கணும்னா நம்முடைய நடைமுறை சரியாக இருக்கணும். நம்முடைய நடைமுறை வாழ்க்கை சரியாக இருந்தால் தான் தலைமுறை சரியாக இருக்குங்க. அதனால் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜெபம், வேத தியானிப்பு, குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறோமோ அவர்கள் வேதத்தை திறந்து தியானிக்க வேண்டும். இதெல்லாம் நாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய ஒரு ஆசீர்வாதங்கள். இது கடினமான ஒன்றுமே இல்லை, ரொம்ப இலகுவானது. நாம் கிறிஸ்தவ குடும்பம், நான் ராஜரீகமாக குடும்பம் என்பதை இந்த உலகத்திற்கு நாம் அடையாளம் காட்ட வேண்டும். ஏனென்றால் குடும்பம் மிகப்பெரிய சமுதாயத்தில் ஒரு பங்காக இருக்கிறது. ஏனென்றால் என்ன சொல்கிறாங்க, ஒரு சிறந்த குடும்பத்தை கொண்டு, ஒரு தனி குடும்பத்தை கொண்டு ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும். சிறந்த சமுதாயத்தை கொண்டு ஒரு சிறந்த ஒரு நாட்டை உருவாக்க முடியும். ஒரு சிறந்த நாட்டை கொண்டு ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்க முடியும் என்று சொல்கிறாங்க. அப்போது ஒரு தனிப்பட்ட ஒரு தேவ பக்தியுள்ள குடும்பத்தால் இந்த உலகத்தையே மாற்றி அமைக்க முடியும் என்பதால் தான் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்கிறாங்க. பல்கலைக்கழகம் என்று சொல்கிறார்கள். அன்பானவர்களே, தேவ பக்தியுள்ள குடும்பமாக நம்மை தேவன் அழைத்து இருக்கிறார் கிறிஸ்துவுக்குள். ஒருவேளை நாம் கேட்கலாம், ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு ராஜரீகமான குடும்பம் எப்படி உருவாகிறது என்று நாம் கேள்வி கேட்டால், முதலாவது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிவதால், கிறிஸ்துவுக்குள் விசுவாசித்து மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று மறுஜென்ம முழுக்கில் நாம் கீழ்ப்படியும் போது அந்த பிதாவாகி தேவன் கிறிஸ்தவ குடும்பத்திலே நம்ம இணைக்கிறார். அது வசனங்களாக படித்தோம்னா சபையிலே சேர்க்கிறார் என்று படிக்கிறோம். ராஜ்யமாகிய தன்னுடைய குடும்பத்தில் உறுப்பினராக சேர்க்கிறார். கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை கீழ்ப்படிவதால் தேவன் தன் குடும்பத்தில் இணைக்கிறார். இப்படி கிறிஸ்துவுக்குள் சேர்க்கப்பட்ட தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும் கேட்டால், தங்களுடைய திருமண வாழ்க்கையில், திருமண உறவில் அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாமல், கிறிஸ்துவ பிள்ளைகள் என்ன செய்யணும், தங்களுடைய திருமண உறவுகளில் அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாமல், அதே அந்த கிறிஸ்தவ ஒரே விசுவாசத்தின் அமைப்பின் கீழே தேவ சித்தத்தின்படி கிறிஸ்துவுக்குள் திருமண உறவை அவர்கள் ஏற்படுத்தும் பொழுது, அந்த கிறிஸ்துவுக்குள்ளான திருமணங்கள் நடைபெறும் பொழுதும், அந்த கிறிஸ்தவ திருமணத்திலே வாழ்கிற கணவன் மனைவி பிறக்கிற பிள்ளைகள் அவர்களை சகல நல்லொழுக்கத்திலும் விசுவாசத்திலும் போதனையிலும் வளர்க்கும் பொழுதும், இவ்விதமாகத்தான் ராஜரிகமான தேவனுடைய குடும்பங்கள் உருவாக்கப்படுகிறது. தானாக வருவதில்லை. அவர்கள் கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு ஏற்றதான போதனையிலே வளர்க்கப்பட்டு கிறிஸ்தவ திருமணங்கள், அவர்கள் பிறக்கிற பிள்ளைகள், தேவன் அவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்கிற அந்த பிள்ளைகளை தெய்வ பக்தியிலே நடத்த வேண்டியது அந்த பெற்றோர்கள் கடமை. ஆனபடியால் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒரு தகப்பன் என்ற ஸ்தானத்தில் அந்த ஆண் புருஷனுக்கு மற்றும் குடும்ப தலைவன் என்ற ஸ்தானத்தில் அவர்கள் ஆற்ற வேண்டிய பொறுப்புகளும் கடமைகளும் ஏராளமாக இருக்கிறது. அதே போல் ஸ்திரீயானவள், கிறிஸ்தவ ஸ்திரீயானவள் அந்த புருஷனுக்கு மனைவி என்ற ஸ்தானத்திலும், அந்த மனைவி என்ற ஸ்தானத்தில் தாய் என்ற ஸ்தானத்திலும், குடும்ப தலைவி என்ற ஸ்தானத்திலும் அவள் ஆற்ற வேண்டிய பொறுப்புகள் கடமைகள் குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள்
12ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள் என்றும், அதே நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்றும் படிக்கிறோம். ஆக தன் குடும்பத்தை கட்டுகிற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் அந்த ஸ்திரீகளுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் அந்த ஸ்திரீகள், அந்த கிறிஸ்தவ பெண்மணிகள், கிறிஸ்தவ பெண் பிள்ளைகள் இவ்விதமான இந்த பொறுப்புகளை உணர்ந்து தன் குடும்பத்தை பக்தியிலே நடத்துவது அவருடைய பொறுப்பான கடமையாக இருக்கிறது. ஆக இவ்விதமான தொடர்ந்து நாம் கவனித்து பார்த்தால், புதிய உடன்படிக்கையின் கீழாக சில குடும்பங்களை நாம் கவனித்து பார்த்தால், கொர்நேலியு என்ற குடும்பம் தேவ பக்தியுள்ள குடும்பமாக தன் வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்தவர்களாக இருந்தார்கள். அதே போல் பிலிப்பிய சிறைச்சாலை அதிகாரி குடும்பத்தாருக்கு நடு ராத்திரியில் அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அந்த நடு ராத்திரியிலே அவர்கள் திருமுழுக்கு பெற்றுக்கொள்கிறார்கள். தேவனுடைய குடும்பமாக இணைக்கப்படுகிறார்கள். ஒரு உலக பிரகமான இந்த குடும்ப மக்கள் இப்போ கிறிஸ்தவ குடும்பமாய், தேவனுடைய குடும்பமாக, ராஜரிக குடும்பமாக உருவாகிறாங்க. தொடர்ந்து நாம் கவனித்து பார்த்தால், தீமோத்தே என்ற வாலிபன் அவன் விசுவாசத்தை ஆராய்ந்து பார்த்தால், அவன் பாட்டி லோவிசால், இந்த தீமோத்தேயுடைய தாய் ஐனிக்கேயால், பிறகு தீமோத்தே, இப்படி 3 தலைமுறை, பாட்டி, தாய், பிள்ளை, மகன், 3 தலைமுறைக்கும் அந்த விசுவாசத்தை காத்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, இப்படி தான் ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி உருவாக்க வேண்டும். இதுதான் மல்கியா 2:15 தேவனுடைய திட்டமாக, தேவனுடைய சித்தமாக இருந்தது. அதனால் நம்முடைய குடும்ப வாழ்க்கை தேவ பக்தியோடு, வேத வசனங்களின் அந்த கீழ்ப்படிதலோடு நாம் வாழ்ந்து, நாம் தேவ பக்தியுள்ள குடும்பம், தேவனுடைய ராஜரிகமான குடும்பம் என்பதை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டுவோம். அந்த கிறிஸ்தவ குடும்பம், அந்த ராஜரிக குடும்பம் எப்படி இருக்குது தெரியுங்களா? பரலோகத்திற்கு வாசலாக இருக்குது. பரலோகத்தை வழிகாட்டும் ஒரு வாசலாக குடும்பம் இருக்க வேண்டும். அதனால் மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கீர்கள் என்று இயேசு கூறினார். ஆகையினால் பாவ இருளை போக்கும் அந்த சுவிசேஷ ஒளியை பிரசங்கிக்கும் குடும்பமாக, தேவ பக்தியுள்ள குடும்பமாய் வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு நன்றி, வாழ்த்துக்கள். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமென்.